வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அப்படி இருக்கும்போது அவர் வாழ்த்து சொல்லணும்னா யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன் வாழ்த்து சொல்லணும்னு கேட்க போறது கிடையாது. அவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். ஒரு பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன பிரச்சனை? அந்த முதலமைச்சர் தான் திங்கட்கிழமை கொண்டாடுற தீபாவளிக்கு செவ்வாய்க்கிழமை லீவு விடுமுறை கொடுத்தது அந்த முதலமைச்சர் தான். நிதிஷ்குமாருக்கு தயவுல தான் உன்னுடைய சர்க்கார் நடக்கிறதுன்னா நிதிஷ்குமார்னு தான் முதலமைச்சர்னு அறிவிக்கிற அந்த பெருந்தன்மை எங்க போச்சு? நிராகரிச்சிட்டாருங்கிறது நாடகத்தில் உன் அடியார் போல் நான் நடித்தே வீடகத்தே புகுவான் வேண்டி பெரிதும் விளைகின்றேன் என்று மாணிக்கவாசகர் சொன்னது மாதிரி நாடகத்துல நடிக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்கறதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆண்மையும் இல்லை, ஆன்ம பலமும் இல்லை. தமிழ்நாடு அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு இத்தனை பேரை நீக்கு, இந்த தொகுதியில இந்த இடத்துல இருக்கிற வாக்காளர்கள் நீக்குன்னு சொல்லி அந்த தேர்தல் வேலை பார்க்கிற தமிழ்நாடு அரசு அதிகாரத்தை சொன்னா அவன் செய்யணும். செய்யலைன்னா அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கே தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம். அப்படி தகுடு தத்தமோ தப்புத்தாளமோ தேர்தல் ஆணையம் செய்யுமானால் பீகாரை போல அல்ல, தமிழகம் திருப்பி அடிப்பதற்கு தயாராகும் என்பதை நாங்கள் டெல்லிக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு கலந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். தீபாவளிலாம் எப்படி போச்சு சார்? தீபாவளியை நான் கொண்டாடுவது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் விரும்பாவிட்டாலும் தீபாவளி என் வீட்டுக்குள் வந்து நுழைந்து விடுகிறது. தீபாவளிக்கு வருகிறேன் என்று சென்னையில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்கிற மகன் நான் காரில் வருகிறேன், பயணச்சீட்டு கிடைக்கவில்லை என்று வருகிறார். வேலூரில் இருக்கிற என் மகள் எங்களுக்கும் பயணச்சீட்டு கிடைக்கவில்லை, காரில் புறப்பட்டு வருகிறோம் என்றார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற என் தங்கை நானும் வந்துட்டு இருக்கேன்னா அப்படின்னாங்க. வீடே கலகலப்பாகிவிட்டது. ஒரு 100 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. நான் தீபாவளி கொண்டாடக்கூடாது என்கிற கொள்கை உள்ளவன், அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவன். ஒரு மனிதன் கொல்லப்பட்டான் என்பது ஒரு விழாவாக எடுப்பது எனக்கு உடன்பாடு இல்லை, அது யாராக இருந்தாலும். இல்ல, அது நரகாசுரன் இல்லையா? ஆமா, நரகாசுரன். ஒருவனை கொன்றதற்காக ஒரு விழா எடுப்பது என்பது எனக்கு உடன்பாடு இல்லை. அதிலே நரகாசுரன் என்பவன் தமிழனாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள், திராவிடனாக சித்தரிக்கிறார்கள். ஆகவே ஒருவனை கொன்று விட்டு அதை கொண்டாடுவது என்பது எனக்கு உடன்பாடு இல்லை. இல்ல, யாரை கொண்டாங்கிறதான முக்கியம். ஒருவன்கிறது தீய சக்திகளை வந்து அழிக்கிறது. இது பெரியாரை வாசித்ததன் விளைவு, அண்ணாவை வாசித்ததன் விளைவு. சின்ன வயதிலேயே தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத திமுகவினுடைய அணுகுமுறை எனக்கு இதிலே உடன்பாடு. நான் தீபாவளிக்கு யாருக்கும் வாழ்த்து சொல்வதில்லை. அது என்ன சார், திராவிட இயக்கங்கள் எனக்கு வாழ்த்து சொல்வார்கள். திராவிட இயக்கங்கள் மட்டும் அன்னைக்கு புதிய வேட்டி புதிய சட்டை எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் இருப்பாங்க. நான் அன்னைக்கு குளிக்க மாட்டேன். சரி சார், இப்போ நீங்க வந்து தீபாவளியை கொண்டாட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இப்போ உங்களை பின்பற்றி வரக்கூடியவங்க தான் உங்களுடைய வாரிசுகள்லாம். அவங்க வந்து தீபாவளியை கொண்டாடணும்னு வீட்டுக்கு வராங்க. நீங்க ஒரு 100 பேருக்கு பிரியாணி போட்டதா சொல்லி, அது என்ன திராவிட கொள்கையில வந்து தீபாவளியை கொண்டாடக்கூடாது, ஆனா மற்ற பிற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றீங்க. அதாவது ரம்ஜான்னா வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்துமஸ்னா வாழ்த்து சொல்றாங்க. தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொன்னா என்ன கட்டுப்பட போகுது? இல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இல்ல, முதல்வர் சொல்லாம மறுத்தாரே. முதல்வர் சொல்லல, ஆனா நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் துணை முதலமைச்சர் வந்து கொண்டாடுகிறவர்களுக்கு வாழ்த்து கொண்டாட சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல, இதுல ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன? இது ஒரு பெரியார் காலத்துல இருந்து ஒரு மரபை பின்பற்றி வருகிறோம். இல்ல, மரபு இருக்கட்டும் சார், அதே மரபை பின்பற்றி வருகிறோம். மரபை உடைக்கப்படாது. இல்ல, அது வந்து எல்லாத்துக்கும் உடைக்கப்படாது. அதாவது அவர் திராவிட கழகத்தினுடைய இனி ஒண்ணு என்னன்னா, அந்த தீபாவளி ஒரு தேவையற்ற விழாவாக ஆகிவிடுகிறது.
இல்ல இது வந்து திமுகவும் திராவிட கழகங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு இந்துக்களுடைய பண்டிகைனாலே ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில பாக்குறாங்களே. இந்துக்கள் பண்டிகை இது வந்து ஒரு நாடு தழுவிய ஒரு விழா. இந்துக்கள் பண்டிகை இல்லை, இந்துக்கள் பண்டிகை இல்லை, ஒரு பண்பாட்டு திருவிழா என்று பொங்கலை அறிவித்து விட்டு பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுகிற மரபை தொடர்ந்து பின்பற்றி பொங்கலுக்கு விழா எடுக்கிற திராவிட இயக்கம் தீபாவளியை நிராகரிக்கிறது. ஒரு நாடே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை. ஆனா தீபாவளிக்கு தான் அரசு போனஸ் வழங்குது. அது என்ன முரண்பாடு சார்? தீபாவளிக்கு தான் அந்த பயணப்படி வழங்குறாங்க, தீபாவளிக்கு தான் போனஸ் வழங்குறாங்க. எல்லா தொழிற்சாலைகளும் தீபாவளிக்கு லீவ் விடுறாங்க. அது ஒரு மக்கள் பண்டிகையாகவே மாறிவிட்டது. இப்ப சொன்னீங்களே அதான் கரெக்ட். மக்கள் பண்டிகைக்கு மக்கள் பண்டிகை சொல்றதுல முதலமைச்சருக்கு என்ன மக்கள் பண்டிகையாக மாறிவிட்டது. ஆனா இப்படி ஒரு தொடர்ந்து அதை பின்பற்றி வருகிறோம். ஒரு கொள்கை வழி பயணத்துல சறுக்கல் வேண்டாம் என்கிற முடிவை தவிர இதுல வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா இருக்கும்போது அவர் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு எல்லாத்துக்குமான முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு வாழ்த்து சொன்னா அவர் என்ன, அவருடைய எது அவர் தடுக்குது சார்? அது இல்ல அப்படின்னா அந்த ஒரு கொள்கையில ஒரு அடி சறுக்குது திமுகவுக்கு. இல்ல அது வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா முதலமைச்சர்னு வரும்போது அனைத்து மக்களுக்குமான முதலமைச்சர் தான் சறுக்குது. அது தமிழர்களின் பண்டிகை வேற கிடையாது. தமிழர்கள் பண்டிகை நீங்க தான் சொன்னீங்க. பொங்கலுக்கு போனஸ், தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறாங்க, விடுமுறை கொடுக்குறாங்க, அது மக்களின் பண்டிகையாக மக்களுடைய பண்டிகைன்னு சொல்றீங்க. மக்களுடைய பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுல முதலமைச்சருக்கு என்ன தயக்கம்? வாழ்த்து சொல்லாததுனால அண்ணன் ஸ்டாலின் மீதோ திமுக தலைவர்கள் மீதோ திராவிட இயக்கத்தின் மீதோ மக்களுக்கு கோபம் ஒன்றும் கிடையாது. இல்ல சார், அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அப்படி இருக்கும்போது அவர் வாழ்த்து சொல்லணும்னா யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன் வாழ்த்து சொல்லணும்னு கேட்க போறது கிடையாது. அவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர். ஒரு பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன பிரச்சனை? அந்த முதலமைச்சர் தான் திங்கட்கிழமை கொண்டாடுற தீபாவளிக்கு செவ்வாய்க்கிழமை லீவு விடுமுறை கொடுத்தது அந்த முதலமைச்சர் தான். இது என்ன முரண்பாடு? அதனால மக்களோடு இசைந்தும் மக்களோடு இணங்கியும் போகிற முதலமைச்சர் இது கொண்டாடாத காரணம் கொள்கை வெறி தான், வேற ஒண்ணு இல்லை. கொள்கை வெறியோட செயல்படாரு. ஆமா ஆமா ஆமா. ஒரு முதலமைச்சருக்கு ஒரு கொள்கை வெறி இருக்கலாமா சார்? இருக்கலாம் இருக்கலாம். எப்படி? இல்ல நடக்கிற போரே இட் இஸ் கல்ச்சுரல் தானே, இது ஒரு கலாச்சார யுத்தம் தானே. இன்னைக்கு ராவண லீலாவை கொண்டாடுறாங்களே எங்க வட இந்தியாவில். ராவண லீலாவை கொண்டாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் ராம லீலாவை கொண்டாடி அதற்காக இயக்கம் நடத்தி அதற்காக கைதாகி அதற்காக சிறை சென்று சித்திரை அனுபவித்த வரலாறுலாம் தமிழ்நாட்டில் உண்டு. இன்னைக்கு அந்த ராமலீலாவை கொண்டாடாமல் இருப்பதன் மூலம் ஒரு சமய சகிப்புத்தன்மைக்கு அது ஒரு பங்கம் விளைவிக்கலாமா அப்படின்னு கருதி என்னை விட்டுட்டாங்க. அதனால இது ஒரு கொள்கை வழியில நாங்க அடி சறுக்காமல் இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இயக்க தோழர்களுக்காக வேணும் அதை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயமாகிறது முதலமைச்சருக்கும் எங்களும். அவ்வளவுதான். அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவர் எல்லா மதத்தையும் சரிசமமா தானே பார்க்கணும். ரம்ஜானுக்கு போய் நோன்பு கஞ்சி திறக்கிறாங்க, கிறிஸ்துமஸுக்கு போய் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர். அது ஏன் பாரபட்சம்? இல்ல நம்ம வீட்டுலதான் அழுக்கு இருக்கு, நம்ம வீட்டு அழுக்கு தான் அகற்றணுமே தவிர அடுத்த வீடை பற்றி நம்ம யோசிக்க முடியும். அப்படி இல்ல இது அவர் வந்து தனி மனிதனா இருந்தா நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறது தான் நம்ம வேலை. நான் அதை செய்யறோம். அவர்கள் வந்து மத சிறுபான்மையினர். சரி, கிறிஸ்தவர்களும் மத சிறுபான்மையினர். அவங்க வந்து அதை கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அரசும் கழகம் இந்த நடவடிக்கை மேற்கொள்கிறது. விடுதலை என்பது அச்சத்திலிருந்து விடுதலை, அது ரொம்ப முக்கியம். அறியாமையிலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை. ஆகவே அச்சத்திலிருந்து விடுதலைக்கு இது ஒரு வாசலை திறந்து வைப்பதுதான் அந்த இப்தார் நோன்பு விழா. அந்த இப்தார் நோன்பு விழாவில் பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப எனக்கெல்லாம் அந்த பேச்சு கேட்டு நான் புல்லரிச்சு போயிருக்கேன். சார், இந்த நோன்பினுடைய மாண்பை பற்றி சொல்கிறீங்க, நானும் அதை ஏற்றுக்கிறேன். எனக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது. சிறுபான்மையினர் நிகழ்ச்சியும் அவங்களுடைய பண்டிகையும் கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்ச்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ரம்ஜானாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸாக இருந்தாலும் சரி, அதையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான். அதுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு பார்வையும் மற்றவருக்கு இன்னொரு பார்வையும் இருக்குதான் என்னுடைய கேள்வி. அது ஏன் முதலமைச்சர் அப்படி பார்க்குறாரு? இல்லையே, இப்போ திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறவர் ஜெகத் ரட்சகர் கேட்டீங்களா? இன்னைக்கு பாண்டிச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகர்.
அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற மேலவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன். அவர் தான் ஆழ்வார் மையம்னு ஒண்ணு வச்சு வைணவ இலக்கியங்கள் அனைத்தையும் இன்னைக்கு தொகுத்து தமிழுக்கு தந்திருக்கிறார். அவர் தான் இப்ப சென்னை கம்பன் கழகத்தினுடைய தலைவர். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அலங்கரித்த இடத்தை இன்னைக்கு அவர் அலங்கரிக்கிறார். அதனால அவர் மேல திமுக ஏதாவது கேள்வி கேட்குமா? அதெல்லாம் கிடையாது. இல்ல, அவங்க முதலமைச்சருடைய வீட்டிலே பக்தியோட இருக்கிறாங்களே. ஆமா, அவங்க கோவிலா பாருங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கட்டும். இது ஒரு வாழ்த்து சொல்வதன் மூலம் இன்னொரு ஊடுருவல் வேண்டாம்னு நினைக்கிறோம், வேற ஒண்ணு. விஜயோடைய கட்சியை பொறுத்த மட்டும் கரூர் சம்பவத்திற்கு முன்பு கரூர் சம்பவத்திற்கு பின்புன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த உங்களுடைய அரசியல் அனுபவத்துல விஜயோடைய இந்த மௌனம் சரிதானான்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப எடப்பாடி பயணம் போயிட்டு இருக்காரு. அந்த பயணம் தமிழ்நாட்டுல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அது தேர்தல் வந்தா தானே தெரியும் சார். இப்போ உடனே தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா நீங்க எப்படி அதை பண்ணுவீங்க? இல்ல, அந்த பயணம் அவருக்கு அச்சத்தையும் கலக்கத்தையும் தந்திருக்கிறது. அவரு அந்த பயணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கருதுகிற அளவுக்கு பிஜேபி போய்விட்டது. அப்போ அவருக்கு ஒரு மாஸ் வந்துருச்சு தானே அர்த்தம்? அப்படி இல்லை. ஏன்னா அவங்க பீகார்ல ஒரு ஆபரேஷன் இன்னைக்கு வெற்றிகரமா பண்ணிட்டாங்க. முதலமைச்சராக இருக்கிறார் நிதிஷ். அந்த கட்சி தான் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. அந்த கட்சியில இவங்க பார்ட்னரா சேர்ந்து 101 தொகுதி உனக்கு 101 தொகுதி எனக்குன்னு பங்கு பிரிவினை செய்துவிட்டு ஆப்டர் எலெக்ஷன், தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்று பீகார்ல ஒரு அறுவை சிகிச்சை செய்துட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க. சார், பீகாருடைய நிலை வேற, தமிழ்நாட்டுடைய நிலை வேற. பீகார் நிதிஷ்குமார் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருடைய தயவுல தான் இப்ப மத்திய அரசு கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. சோ அதனால அங்க ஒரு வேட்பாளர் பிரிக்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லையே. இல்ல, அப்ப ஏன் அதை அறிவிச்சீங்க நீங்க? அவருதான் முதலமைச்சர் நிதிஷ் தான், ஏன் அறிவிக்க முடியல? ஏன் அறிவிக்கல? நிதிஷ்குமாருக்கும் நிதிஷ்குமாருக்கு தயவுல தான் உன்னுடைய சர்க்கார் நடக்கிறதுன்னா நிதிஷ்குமார்னு தான் முதலமைச்சர்னு அறிவிக்கிற அந்த பெருந்தன்மை எங்க போச்சு? இல்ல, அங்க நிதிஷ்குமார் முதலமைச்சரா வர்றதுக்கான வாய்ப்புகள் யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. இன்னொன்னு, நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு இப்போ. அதனால அங்க ஒரு பிரச்சனை இல்லையா? தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அறிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் அமித்ஷா ஆளாகிறார்? இல்ல, அதை அப்படி பார்த்தா இந்தியா கூட்டணியில நேத்துதான் ஒரு முடிவே எடுப்பாரு. முதல் கட்ட வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சு வாபஸ் வாங்குற நாட்கள்லாம் முடிஞ்சு 2ஆம் கட்ட வேட்புமனு முடிய போற நேரத்துலதான் ஒரு கூட்டணி அறிவிச்சாச்சு. தேஜஸ்வி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்ட பிறகுதான் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரா நான் என்ன சொல்றேன்னா, அந்த பீகாரில் எடுத்த முடிவை தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு விட்டார். கேட்டீங்களா? இப்ப எப்படி சொல்றீங்க சார்? பீகார்ல எடுத்த முடிவை தமிழ்நாட்டிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? அப்படின்னா நயனார் நாகேந்திரன் பயணம் தொடங்கிட்டார். உங்களுடைய நெருங்கிய நண்பர் பயணம் தொடங்கிட்டாரு. இன்னொரு பக்கத்துல ஒரு சத்தம் இல்லாமல் மக்கள், அண்ணாமலை மக்கள் மன்றம் என்ற பெயர்ல மாவட்டங்கள் தோறும் அமைப்புகள் தொடங்கி அதை ஒருங்கிணைக்கிற பணியிலையும் இன்னைக்கு ஈடுபட்டு அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். நம்மளே அதை அந்த மாதிரி மன்றங்கள்லாம் வேண்டாம், என் பேர்ல மன்றங்கள் வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சுட்டாரு. ஆனா மன்றங்கள் தொடங்கப்படுகிறது. நிராகரிச்சிட்டாருங்கிறது நாடகத்தில் உன் அடியார் போல் நான் நடித்தே வீடகத்தே புகுவான் வேண்டி பெரிதும் விளைகின்றேன் என்று மாணிக்கவாசகர் சொன்னது மாதிரி நாடகத்துல நடிக்கிறது. ஆனா திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். அவர் ஆரம்பத்துல இருந்து இதான வைக்கிறாரு. இல்ல, அது பரபரப்பாகவும் தமிழ்நாட்டுல ஒரு இயங்குகிற தலைவராகவும் பிஜேபி கட்சியை 4 பேர் கவனிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவர் தான் அவரு. அவரும் பண்றாரு. நயனார் நாகேந்திரன் இன்னொரு பக்கம் பயணம் போகிறாரு. கூட்டணியில பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கிறதுக்கு இன்னும் அவங்க தயார் இல்லை. பேட்டி கொடுக்கிறார் லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியில. பேட்டி கொடுக்கும் பொழுது கூட்டணிக்கு சீஃபா இருக்கிற எடப்பாடிக்கு அதுல எந்த பங்களிப்பும் இல்லை.
பின்னாடி பறந்து கொண்டிருக்கிற கொடி பிஜேபி கொடி, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியினுடைய கொடியும் காணல. ஏன் இப்படி எல்லாம் எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்கறதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆண்மையும் இல்லை, ஆன்ம பலமும் இல்லை. சார், நீங்க சொல்ற ஈவெண்ட் வந்து ஆரம்ப கட்டத்துல அதையெல்லாம் தாண்டி அதிக முறை வந்து அமித்ஷா தமிழகம் வந்தாரு, அப்போ வந்து சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் கடுமையா எதிர்த்த அண்ணாமலை கூட எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்காமல் ஓய போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இப்போ இருக்க சொன்னாரு அமித்ஷா. அப்ப அமித்ஷா சொல்லி இருக்காரு. அமித்ஷா சொன்னாரு, சொல்லிட்டாரு. இங்க வர்றாரு ராஜேந்திர சோழபுரத்துக்கு, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றார். திருச்சியில வந்து இறங்குறார் பிரைம் மினிஸ்டர். ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர், அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திக்க போறாருன்னு செய்தி வருது. விமான நிலையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி படைகளோடும் பரிவாரங்களோடு வருகிறார். படைகள் பரிவாரங்கள் எல்லாம் கேட்டுக்கு வெளியே, இவரை மட்டும் உள்ளுக்கு கூப்பிடுறாங்க. இவர் கொண்டு போய் ஒரு சால்வைய போடுறார். எதுவும் பேசல. அது ஒரு புரோட்டோகால் படி மற்ற கூட்டங்கள் எல்லாம் வரவிடாம அவர் மட்டும் அனுமதிச்சிருக்கலாம். எதுவும் பேசல. நலமா இருக்கீங்களான்னு கூட கேட்கல. சால்வையை போட்டுட்டு அதுக்கும் சிரிக்கிறார் எடப்பாடி. சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இதுல என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? ஒரு கூட்டணி கட்சி, பிரதான கூட்டணி கட்சி, இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கூட்டணி கட்சி, அந்த கட்சி ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டு சேர்ந்ததுனாலதான் நாங்க தோத்தோம்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்த கட்சி. அதுல 26 இடத்துல ரெய்டு நடத்தி மிரட்டி மீன்பிடித்து தன்னுடைய வலைக்குள் கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுடைய மனம் புண்படும்படியாக இன்னைக்கு ஒரு அழிச்சாட்டிய நடவடிக்கை போல இன்னைக்கு அவரை திருச்சியில ஒரு ஹோட்டல் வாசல்ல நின்று ஒரு சால்வை வாங்கிட்டு விட்டுட்டாருன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அவரை ஏன் கூட்டிட்டு போக கூடாது? அரசு விழா தானே. அதற்கு கூட உங்களுக்கு மனம் இல்லைன்னா அந்த கூட்டணி சரியா இல்லை என்பதை இன்னைக்கு அவங்க உணர்த்திட்டாங்க. பீகார்ல அதற்கு ஒரு அகரம் எழுதிட்டாங்க. அடுத்த கட்ட நகரும் தமிழ்நாட்டை நோக்கி நடக்கும். சரி சார், இது வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு கூட வச்சுக்கலாம். இதை பயத்து ஏன் திராவிட கழகங்கள் பயப்பட வேண்டும்? எதுக்கு? இந்த எடப்பாடியை வந்து அவங்க ஒதுக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது சொல்லி இல்ல திராவிட இயக்கம் என்ன கருதுன்னா, ஒரு திராவிட இயக்கம் என்ற நிலையில அதிமுக வலிவோடு இருக்க வேண்டும். அவங்க வலிவோடு தானே இருக்கு. அதிமுக தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். இல்ல, அவர் தனித்தன்மையா தான் இருக்காரு. நான் தான் முதலமைச்சர், நான் தான் இந்த கூட்டணி தலைவர்னு சொல்லி எத்தனையோ முறை பிரகடனப்படுத்திட்டாரு. அவங்க ஒத்துக்கிடணும்ல. யாரு? அமித்ஷா. கூட்டணி கட்சி தலைவர் தானே சொல்லணும். அவங்க ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? இல்ல, அவங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அவங்க ஏன் சொல்லணும் சார்? இவர் தானே கூட்டணி கட்சி தலைவர். அந்த கட்சியினுடைய மேஜர் பார்ட்னரா சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு பிஜேபி. 101 தொகுதி பங்கீடு பீகார்ல அறிவிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டிலே அப்படி அறிவிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இல்ல, தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபி வந்து அங்க ப்ரூவ் பண்ணி அங்க எம்எல்ஏஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் அவங்க அக்கௌண்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க. இப்போ அதை வச்சு எப்படி நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு ஷீட்டு கொடு, ஈக்குவல் ஷேர் அப்படின்னு சொல்ல முடியும்? யாரு? பிஜேபி கேட்டா இவர் என்ன செய்வார் எடப்பாடி? அது அவரோட டிசிஷன். அது ஏன்னா இவர் தானே கூட்டணி கட்சி தலைவர். அதைத்தான் சொன்னேன். பிஜேபி கட்சி இன்னைக்கு அதிமுகவை கபலீகரம் செய்து விட்டது. 1000 பிறை கண்ட ஒரு சோசியலிஸ்ட் லீடர் நிதிஷ்குமார், அவர் ஒரு ஜனதாதளம் என்கிற எல்லையை தாண்டி தமிழ்நாட்டில் பேசப்பட்ட ஒரு இளம் துருக்கியர்கள் அவர் ஒரு ஆள். அவருக்கு இந்த நிலைமைன்னா அரசியலுடைய ஆழமும் அரசியலினுடைய நுட்பமும் தெரியாத எடப்பாடி பழனிசாமி நிலைமை மோசமாகிவிடும் என்று நாங்கள் சொல்லுகிறோம்னு சொன்னா, நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னி ஒரு மதபயங்கரவாத அமைப்பு தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு நீங்களே கதவை திறந்து வைக்காதீர்கள் என்பது நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை. அதுதான் சொல்றோம். ஓகே சார்.
சார் இப்போ பீகாரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து அங்க சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடைபெற்றுச்சு. அதுக்கு தமிழ்நாட்டில இருந்து நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. நீங்க கூட ஒரு பேட்டியில சொன்னீங்க இந்த மாதிரி எஸ்ஐஆர் சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தா நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு. அதுக்கான கால சூழ்நிலையும் வந்துருச்சு. தேதிகள் விரைவில் அறிவிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதற்கு திமுக அதில் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். ஏன்னா 65 லட்சம் வாக்குகள் அங்க திருடிட்டாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு திருடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் தெரியாது. அரசனுடைய கையில தானே சார் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய திமுக உடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே இருக்காரு. ஸோ அதனால அவங்களுடைய கையில தானே அரசு அதிகாரிகள். இது வந்து என்னமோ சென்ட்ரல்ல இருந்து வந்து டைரக்டா வந்து வாக்கு திருடிட்டு போற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. ஆனா இல்ல, அதிகாரிகள் உங்களுடைய கையில தானே இருக்காங்க. அதான் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்ககிட்ட தானே இருக்கு. இல்ல தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிற அதிகாரம் அது மிலேச்சத்தனமான அதிகாரம். இல்ல அதிகாரம்னாலும் உடனே வந்து கேளுங்க, தேர்தல் மிலேச்சத்தனமான அதிகாரம் வைத்திருக்கிற, சுயாதீனமாக இயங்குகிற, அதற்கு அரசியல் சட்டத்தினுடைய அனுமதியை பெற்றிருக்கிற தேர்தல் ஆணையம் நாளைக்கு என்ன வேணும்னாலும் செய்வாரு. பணிகளை செய்யக்கூடியது வந்து தமிழ்நாடு அதிகாரிகள் தானே சார். அவங்ககிட்ட சொன்னா அவங்க செய்தாகணும். எப்படி? யாருக்கு? இல்ல தமிழ்நாடு அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு இத்தனை பேரை நீக்கு, இந்த தொகுதியில இந்த இடத்துல இருக்கிற வாக்காளர்கள் நீக்குன்னு சொல்லி அந்த தேர்தல் வேலை பார்க்கிற தமிழ்நாடு அரசு அதிகாரத்தை சொன்னா அவன் செய்யணும். செய்யலைன்னா அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கே தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. இல்ல அப்படி எடு அப்படி, அதாவது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வாக்கு எடுன்னு சொல்லும் போது அவங்க அவர்னஸா இருக்க மாட்டாங்களா? இது ஏன் தேவையில்லாம எடுக்க சொல்றீங்க? இது எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி தான் இந்த வாக்காளர் வந்து இந்த இடத்து அட்டையில இருக்கிறாரு, இவரை ஏன் எடுக்க சொல்றீங்கன்னு சார். அவர் அரசு ஊழியர் சார். தமிழ்நாடு அரசு ஊழியர் தானே. தமிழ்நாடு அவர் மாத சம்பளத்தை நம்பி வாழ்க்கை நடத்துகிற ஒரு சராசரி குடிமகனை போல. தமிழ்நாடு அரசு இருந்து வாங்கக்கூடிய சம்பளம் தானே அது. தமிழ்நாடு அரசு கொடுக்கலையே. அல்ல, அவர் ஆணையம் கொடுக்கலையே. அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை மனுக்கு தானாவே கொடுத்திருந்தா தேர்தல் ஆணையத்துக்கு. ஆமா, தமிழ்நாடு அரசு தானே நடவடிக்கை எடுக்க இருந்தா கூட தமிழ்நாடு அரசு தானே எடுக்கணும். நீங்க வந்து தேர்தல் நடைமுறைன்னு வந்துட்டா, தேர்தல் நடைமுறைன்னு வந்துட்டா அதுக்கு முந்தைய அந்த 40 நாட்கள் கிட்டத்தட்ட அவங்க கையில தான் அதிகாரம். அது சார் நீங்க சொல்றது வந்து தேர்தல் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும். அதனாலதான் திமுக கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அவங்களுடைய கையில இதுலதான் திமுக விழிப்போடு இருக்க வேண்டும் என்று திமுக தலைமையும் அதை உணர்ந்திருக்கிறது. அதனாலதான் இந்த ஆபத்தை வராமல் தடுப்பதற்கு பாக முகவர்கள் சரியாக அடையாளம் காணப்பட்டு களத்தில் நிறுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கு அவர்களோடு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவர்களை ஆற்றுப்படுத்துகிற வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி தகுடு தத்தமோ தப்புத்தாளமோ தேர்தல் ஆணையம் செய்யுமானால் பீகாரை போல அல்ல, தமிழகம் திருப்பி அடிப்பதற்கு தயாராகும் என்பதை நாங்கள் டெல்லிக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். எப்படி திருப்பி அடிப்பீங்க சார்? எப்படி திருப்பி அடிப்பீங்க? இல்ல, தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆமா, கேட்டீங்களா? நாங்க அதற்கு உரிய வழிமுறைகளை சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்வோம். மக்கள் மன்றத்தில் அது நான் இந்த பிரச்சாரம் இதேதான் பீகார்லயும் நடந்துச்சு. யார் யாரெல்லாம் தங்களுடைய வாக்கு திருடப்பட்டிருக்குன்னு கருதுறீங்களோ அவங்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தை அணுகலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா யாருமே அணுகலையே. குற்றச்சாட்டு சொன்ன காங்கிரஸ் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலையே. உங்களுக்கு தேர்தல் அறிவிச்சாச்சுங்க. இல்ல அதுக்கு முந்தையே நான் சொல்றது வந்து வாக்குரிமை பேரணின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேரணியை நடத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் கூட அதுல கலந்து கொண்டு அந்த வாக்குரிமை பேரணிக்காக இருக்கிற நியாயத்தை அங்க வாழ்த்தி பேசிட்டு முதலமைச்சர் வந்திருக்காரு. அதனால பீகார்ல அந்த பணியை இந்தியா கூட்டணி வெற்றிகரமாக செய்து விட்டது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவர் ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். கர்நாடக மாநிலத்துல வந்து நிறைய வாக்குகள் குறிப்பிட்டு அந்த தொகுதியில வந்து வாக்கு நிறைய திருடப்பட்டிருக்கு, இந்த வாக்கு திருடி தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரு. தேர்தல் ஆணையமும் அது தொடர்பா உங்ககிட்ட ஆதாரங்கள் இருந்தா எங்கிட்ட வந்து காமிங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் குற்றச்சாட்டை சொன்னதோட விட்டுட்டாரு ராகுல் காந்தி. அதுக்கான ஆதாரத்தை ஒன்றும் கொடுக்கல. அந்த குற்றச்சாட்டை பத்திரிகையாளர் முன்னாடி சொன்னாரு, அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இல்ல இன்னும் பல தரவுகள் என்கிட்ட இருக்குன்னு சொன்ன எவ்வளவு நாளா இழுத்துட்டு போவாங்க சார்? அதை குற்றச்சாட்டை சொல்லும் போதே அதுக்கான தரவுகளை தயார் பண்ணி வச்சுதானே குற்றச்சாட்டு சொல்லணும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேதி குறிக்க வேண்டிய நிலைமை வந்தாச்சு.
இல்ல இப்படி அடுத்தடுத்து தேர்தல்கள் வந்துடும். இப்போ பீகார் முடிஞ்சுன்னா அடுத்து தமிழ்நாடு வந்துடும், அடுத்து வெஸ்ட் பெங்கால் வந்துடும், அடுத்து இப்படி தேர்தல் அடுத்தடுத்து வரத்தான் செய்யும். கேரளா வந்துடும். இந்த எதிர்ப்புணர்வு கேரளாவிலையும் இருக்கு. இந்த எதிர்ப்புணர்வு மேற்கு வங்காளத்தில் இருக்கு. ஆகவே கேட்டிலும் உண்டு ஒரு உறுதி அப்படின்னு திருக்குறள்ல ஒரு வரி இருக்கு. கேடுதான், ஆனா அந்த கேட்டிலையும் ஒரு உறுதி இருக்குன்னா அவங்க இதை செய்ததன் மூலம் எதிர்கட்சிகள் இன்றைக்கு ஒன்றிணைந்திருப்பதும் இந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கு தயார் என்று மக்கள் மத்தியில் அறிவித்திருப்பது ஜனநாயகத்திற்கு இது ஒரு நல்ல அம்சம்னே நான் கருதுகிறேன். சரி சார், இப்போ நீங்க கேரளா பற்றி குறிப்பிட்டதுனால நான் அடுத்து இந்த கேரளா சம்பந்தமான கேள்விக்கு வரேன். கேரளாவில் வந்து PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ முதலமைச்சரே அந்த PM ஸ்ரீங்கிற திட்டத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இடதுசாரிகள் இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு எனக்கு மிகுந்த கவலை தருகிறது. ஏன்னா தமிழ்நாட்டை போல தனித்தன்மையோடு இருக்கிற மாநிலம் கேரளா. கர்நாடகம் கூட பாஜகவுக்கு பந்தி வைத்திருக்கிறது. ஆல்ரெடி அவங்க அங்க ஆட்சியில் அதிகாரத்திலும் இருந்திருக்கிறார்கள். தெலுங்கானாவிலும் பிஜேபியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. ஆந்திராவிலையும் இருக்கு. ஆந்திராவிலையும் இருக்கு. பவன் கல்யாண் அவர் ஏறக்குறைய ஒரு பிஜேபி தான் அவர். ஆனா தனித்தன்மையோடு இருந்த கேரளா மக்கள் விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஒரு கொள்கை வழி நின்று போராடுகிற இடதுசாரிகள் கேரளாவில் இந்த முடிவை எடுத்திருப்பது என்பது ஒரு ஆபத்தான வாசலுக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் படித்தவனா, மொழியியல் படித்தவன், தமிழில் இருந்து பிறந்ததுதான் மலையாளம். தமிழுக்கு என்னெல்லாம் தகுதி உண்டோ அந்த தகுதியெல்லாம் மலையாளத்திற்கு உண்டு. கேரளாவில் இருக்கிற மக்கள் தான் இந்தியாவிற்குள்ள அந்நிய செலவாணி ஈட்டி தருகின்ற ஒரு பெரிய அர்ப்பணிப்புணர்வோடு இயங்குகிற மக்கள் கேரள மக்கள். ஆகவே இந்தியை கற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டை விட இந்தியை ஏற்றுக்கொண்டவர்களும் கேரளா மக்கள் தான். அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பினராயி விஜயன் மேற்கொண்டாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்திய சரளமா பேசுகிறவங்க கேரளா மலையாளிகள்கிட்ட எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. அவங்க அதை ஒரு அந்நிய பாஷா என்கிற வெறுப்புணர்வு அவங்ககிட்ட கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரி இல்லை. அதை கருத்தில் கொண்டு இதை அறிவித்திருப்பார் என்று நான் முதலமைச்சர் அறிவித்திருப்பார்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதை ஏற்க முடியாது. இது ஏற்றுக்கொண்டதன் மூலம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற மத யானை அடி சறுக்கி இருக்கிறது. அவ்வளவுதான். நன்றி. நன்றி.